வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். பவித்ரா, ஹர்ஷவர்தன், அகிலா, அருண், திலகவதி ஐவரும் ஹர்ஷவர்தனின் காரில் ஏறிக்கொள்ள குணாவும் வினோதனும் அவர்கள் காரில் வந்தார்கள். இன்று முதல் முறை எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். பவித்ரா சாப்பிட்டு முடியும் வரை காத்திருந்த தேவி அவள் கை கழுவ வந்த நேரம், பவித்ராமா, டாக்டர் என்ன சொன்னாங்க என கேட்க, மருத்துவர் கர்ப்பத்தை உறுதிப்படுத்தி மருந்து மாத்திரைகள் கொடுத்ததை தேவியிடம் கூறினாள் பவித்ரா. தேவி அவளை சந்தோஷமாக கட்டி அணைத்து கொண்டாள். பவித்ராமா, நீங்கள் வர லேட் ஆகுமோ? நானும் என்னவோ ஏதோன்னு நினச்சி பயந்துட்டேன். ஏமா இவ்வளோ லேட்டு என்று கேட்க, அக்கா, ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை, 2 சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு என்று பவித்ரா சொல்ல, 2 விஷயமா? என்னம்மா சொல்கிறீங்க என கேட்டாள் தேவி. அக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? திலகவதி அம்மா தான் என்னை பெத்த அம்மா, வினோதன் என்னோட கூட பிறந்த அண்ணன் என்ற பவித்ரா உணர்ச்சி பெருக்குடன் கூற, தேவிக்கு நம்பவே முடியவில்லை. அப்படியாம்மா என்று ஆச்சரியப்பட்டு போனாள். பவித்ரா நடந்ததை தேவியிடமும் கூறினாள். அம்மா, இந்த குழந்தை வந்த நேரம் உங்கள் ரத்த உறவு உங்களோட வந்து சேர்ந்துடுச்சு என்றாள் தேவி. சாப்பிட்டு முடித்து எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து பேசி கொண்டிருக்க கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த அகிலா, பவி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று சொல்ல, ஆமாம்மா, நாங்களும் கிளம்புறோம். பவித்ரா, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுமா. டாக்டர் சொன்ன மாத்திரை மருந்தெல்லாம் நேரத்துக்கு போட்டுக்கோ. அப்புறம் நாளைக்கும் நீயும் தம்பியும் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. வினோதன் கல்யாணத்துக்கு உங்கள் 2 பேருக்கும் ஜவுளி எடுக்கணும். நாளைக்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்றார் திலகவதி. சரிம்மா, கண்டிப்பாக வரோம் என்றாள் பவித்ரா. அதே நேரம் அஞ்சலியிடமிருந்து ஃபோன் கால் வந்தது வினோதனுக்கு. 1 நிமிஷம் வந்துடுறேன் என்று அவன் எழுந்து கொள்ள, என்ன சார், மேடம் கூப்பிடுறாங்க போலையே என்று அகிலா வினோதனை கிண்டல் செய்ய, சிரித்து கொண்டே ஃபோனை எடுத்துக்கொண்டு அஞ்சலியுடன் பேச தனியே சென்றான். சொல்ல அஞ்சலி என்றான். என்ன சொல்ல அஞ்சலி? வினோத், எங்கே இருக்கீங்க? எவ்வளோ நேரமாக உங்களுக்கு கால் ட்ரை பண்ணுறேன் தெரியுமா? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றீங்க? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால் அவரும் ஃபோன் எடுக்கலை. எங்கே இருக்கீங்க 2 பேரும் என கேட்டாள். ஃபோனை எடுக்கும் நிலையில குணாவும் வினோதனும் இருந்தார்கள். அது அஞ்சலிக்கு தெரியாதே. அதை நாங்கள் பவித்ரா வீட்டில் இருக்கோம் அஞ்சலி. பவித்ரா அக்கா வீட்லையா? நீங்களும் அண்ணாவும் அங்கே போனீங்களா என்றாள். 2 பேரும் மட்டும் இல்லை, அம்மாவும் வந்திருக்காங்க என்று வினோதன் சொல்லவும், என்ன விஷயம் வினோத், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பவித்ரா அக்கா வீட்டுக்கு போயிருக்கீங்க என்று அவள் புரியாமல் கேட்க, அது பவித்ரா கன்சீவாக இருக்கா, அதான் அவளை பார்க்க வந்தோம். அப்புறம் அஞ்சலி, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு என்று வினோதன் சொல்லவும், சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க வினோத், பொறுமை இல்லாமல் கேட்டாள் அஞ்சலி. இப்போ ஃப்ரீயாக சொல்ல முடியாது, நாளைக்கு சொல்கிறேன் என்றான் வினோதன். சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டீங்க, நாளைக்கு வரைக்கும் தாங்காது, ப்ளீஸ் சொல்லுங்க என்றாள் அஞ்சலி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குணா வீட்டுக்கு வந்துடுவான், அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான் வினோதன். எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பினார்கள். அகிலா, நீ எப்படி போற? என் கூட வா, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் என்றான் குணா. ஓகே குணா, போலாம் என்றாள் அகிலா. அருணிடம் வந்த ஹர்ஷவர்தன், அருண், நீ என் பைக்கை எடுத்துட்டு போயிடு என்று சொல்ல, பெரியசாமி சாவியை எடுத்து வந்து அருணிடம் கொடுத்தான். போயிட்டு வரேன் சார், பாய் பவி என்று அவர்களிடம் விடை பெற்ற அகிலா குணாவுடன் கிளம்ப போக அகிலாவையே பார்த்து கொண்டிருந்தான் அருண். அவளோ இருந்த அவசரத்தில் அவனை பார்க்கவும் இல்லை, அவனிடம் சொல்லவும் இல்லை. அகிலா, இங்க வா என அழைத்தான். ஓ சாரி அருண், டென்ஷன்ல மறந்துட்டேன், போயிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே அகிலா அவனிடம் வந்தாள். நீ எங்க அவங்களோட கிளம்பிட்ட? நானே உன்னை ட்ராப் பண்றேன், ஏன் கூட வா என்று அருண் அழைக்க, இல்லை அருண், குணா என்னை ட்ராப் பண்றேன்னு சொன்னா நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ வேண்டான்னு சொல்லி உங்கள் கூட வந்தால் என்னை கலாய்ப்பான், நான் அவங்களோடவே கிளம்புறேன் என்று சொல்ல அகிலாவை முறைத்தவன், அவன் கலாய்ச்சா கலாய்க்கட்டும், நீ ஏன் கூட தான் வரணும். குணா கிட்ட போய் ஏன் கூட போறேன்னு சொல்லிட்டு வா, நானே உன்னை ட்ரா பண்ணுறேன் என்று சொல்ல அருணுடன் பேசிக்கொண்டிருந்த அகிலாவை அவசரப்படுத்தினான் அவள் நண்பன். அகிலா, பவியோட இங்கேயே தங்க போறியா என்ன? டைம் ஆகுது, வா சீக்கிரம் என்று குணா அழைக்க அருண் வேறு அவளை முறைத்து பார்த்தான். அது வந்து குணா, நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க, நான் அருண் கூட வரேன், அவர் என் வீட்டு வழியில் தான் போவார், ஆன் த வே தான் என்று அகிலா சொல்ல, என்ன அருண் கூட போறியா?
பைக்கில் அமர்ந்திருந்த அருணை பார்த்தபடியே ஆச்சரியமாக கேட்டான் குணா. ஆமாம் என்று தலையசைத்துவிட்டு அகிலா அருணின் பின்னால் வந்து பைக்கில் அமர்ந்து கொண்டாள். அருண் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். குணாவிற்கு அதிர்ச்சி. குணா வினோதனை பார்க்க அவனும் ஒன்றும் புரியாமல் அகிலாவையும் அருணையும் தான் பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி கேப் விட்டு உட்கார்ந்துருக்க? பக்கத்தில் வந்து பிடிச்சு உட்கார மாட்டியா என்று அருண் கேட்கவும் அவனை ஒட்டி நகர்ந்தவன் தோளில் கை வைத்து அவனை பிடித்து கொண்டாள் அகிலா. பாய் ஹர்ஷா, பாய் பவித்ரா, டேக் கேர் என்று சொல்லிவிட்டு அருண் பைக்கை கிளப்பினான். அகிலாவும் அங்கு நின்றிருந்த எல்லோருக்கும் கையசைத்தாள். அவர்கள் இருவரையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே குணாவும் அவளுக்கு கையசைத்தான். அவர்கள் சென்று மறையும் வரை கண்களில் அதிர்ச்சி குறையாமல் அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தான் குணா. பவி, ஒரு நிமிஷம் இங்க வா என்று பவித்ராவை தனியாக அழைத்த குணா. என்ன நடக்குது பவி? என்ன திடீர்னு அகிலா அருண் கூட பைக்ல போறா என்று குணா சந்தேகமாய் கேட்கவும், இனிமே அப்படிதான், அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. சீக்கிரமே நானும் அவரும் அகிலா வீட்டில் போய் அருண் அகிலா கல்யாணத்தை பற்றி பேசலான்னு இருக்கோம் என்று பவித்ரா சொல்லவும், வாட் என்று அதிர்ச்சியில் நெஞ்சில் கை வைத்து கொண்டான் குணா. குணா, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அகிலாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். நீயும் அஞ்சலி கல்யாணம் முடிஞ்சதும் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாரு என்றாள் பவித்ரா. ஓஹோ, விஷயம் அப்படி போகுதா? பாத்தியா இந்த அகிலாவை? என்ன மட்டும் அஞ்சலி கல்யாண விஷயத்த சொல்லலைன்னு அந்த அடி அடிச்சா. எவ்வளோ பெரிய விஷயம்! மேடம் லவ் பண்றாங்களா? அவ மட்டும் என்கிட்ட சொன்னாளா? என் கூட வரேன்னு தானே சொன்னா. இப்ப பாரு, அருண் கூப்பிட்ட உடனே அவ பாட்டுக்கு பைக்ல உட்காந்து போயிட்டா. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அவ்வளவுதானா? அகிலாவை திட்டிக் கொள்வது இப்போது குணாவின் முறையாகி போனது. அடுத்த நாள் குணா அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருக்க, அண்ணா ஏதோ சர்ப்ரைஸ்னு வினோத் சொன்னாரு. என்ன சர்ப்ரைஸ் என அஞ்சலி கேட்க, வினோதன் பவித்ராவை பற்றித்தான் கூறியிருப்பான் என நினைத்த குணா பவித்ரா வினோதனின் தங்கை என்ற விஷயத்தை அஞ்சலியிடம் கூற, எப்போதும் பவித்ரா பவித்ரா என்று திலகவதி உருகி கொண்டிருந்ததன் காரணம் இதுதான் என்ற உண்மை புரிந்தது அஞ்சலிக்கு. அப்போ பவித்ரா அக்கா எனக்கு நாத்தனாரா என்று அவளும் ஆச்சரியப்பட்டுத்தான் போனாள். அன்று அதிகாலையிலேயே திலகவதியிடமிருந்து ஃபோன் கால் வந்துவிட்டது பவித்ராவிற்கு. பவித்ரா, சாயங்காலமா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுமா. உங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை நாள்ல உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சேர்த்து நாங்கள் எதுவுமே செய்யலை. நம்ம நேரம் இப்போதான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். வினோதன் அஞ்சலி கல்யாணமும் நெருங்கிடுச்சு. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாண ஜவுளி வாங்கிட்டு வந்துடலாம் என்று சொல்ல, சரிம்மா, நானும் அவரும் கண்டிப்பாக வந்துடுறோம் என்று பதில் கூறினாள் பவித்ரா. பவித்ரா இதை பற்றி ஹர்ஷவர்தனிடம் சொல்ல, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் என கேட்டான். அம்மா ஆசைப்படுறாங்க என்றாள். ஓகே போலாம். அருகில் நின்றவளை இழுத்து அணைத்து கொண்டான். அப்புறம் என்ன சொல்றான் உன் அண்ணன் என கேட்டான். நீங்க அடிச்சதுக்கு அம்மா வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தாங்கன்னு சொன்னாரு என்று பவித்ரா முறைக்க, உன் லவ் மொத்தமும் எனக்கு தான் வேணும். அதுல உங்க அண்ணனுக்கு பங்கு போட்டு கொடுத்துடாத, அப்புறம் நான் அவனை சும்மா விட மாட்டேன் என்று அவள் நெற்றி முட்டி சொல்ல, உங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல், அண்ணா அதுல பங்குக்கு வரமாட்டாரு. ஆனா உங்க லவ் பங்கு போடுறதுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு புது ஆள் வரப்போகுது. வயிற்றை தொட்டு காட்டி பவித்ரா கண்ணடிக்க, நமக்கு குழந்தை வந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு அப்புறம்தான் அவன். முதல்ல என்ன கவனிச்சுட்டு அப்புறம்தான் அவனை பார்க்கணும். அவன் தாயிடம் கிடைக்காத அன்பை தாயாக போகும் மனைவியிடம் எதிர்பார்க்கிறானோ என்னவோ. அவனும் குழந்தையாகி போனான். இது நல்லா இருக்கே, அங்க குழந்தை அழுதுட்டு இருந்தா அவனை பார்க்காம உங்களை கவனிக்க முடியுமா என்று பவித்ரா கேட்க, அப்போ நீ குழந்தைய பார்த்துக்கோ, என்ன பார்த்துக்க வேற ஆள் ரெடி பண்ணிக்கிறேன் என்று ஹர்ஷவர்தன் விளையாட்டாக சொல்லவும், என்ன சொன்னீங்க, வேற ஆளா, செஞ்சிடுவீங்களா என்று அவன் நெஞ்சில் அடித்தாள் பவித்ரா. சும்மா சொன்ன ஸ்வீட்டி, உன்னோட இடத்துல என்னால் யாரையும் வச்சு பார்க்க முடியாது. அடித்தவளை இழுத்து அணைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டு ஆசை தீர கொஞ்சிய பிறகுதான் அலுவலகம் கிளம்பினான். பவித்ரா கேட்டுக்கொண்டதற்கெனங்க அன்று மாலை சீக்கிரமே ஹர்ஷவர்தனும் வந்துவிட பவித்ராவும் தாய் வீடு செல்லும் ஆசையில் கிளம்பியிருந்தாள். ஸ்வீட்டி, என்கிட்ட தான் நிறைய ட்ரெஸ் இருக்கு, உனக்கு மட்டும் வாங்கிக்கோ என்று ஹர்ஷா சொல்லவும், இல்லைங்க அம்மா ஆசைப்படுறாங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க, அவங்க மனசு வருத்தப்படுவாங்க என்று சொல்ல, ஓகே யா விஷ் என்றவன் பவித்ராவை அழைத்து கொண்டு கிளம்பினான்.
பவித்ராவும் ஹர்ஷவர்தனும் திலகவதியின் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த சமயம் அஞ்சலி அவள் வாங்கியிருந்த திருமண உடைகளை அவள் எப்போதும் தைக்க கொடுக்கும் தையல்கார பெண்ணிடம் கொடுக்க சென்றிருந்தாள். திருமண உடைகளை கொடுத்துவிட்டு அதற்கு சரியான அளவுகளையும் கொடுத்து என்ன மாதிரி தைக்க வேண்டும் என்று கேட்லாக்கை பார்த்து டிசைன்களை அவள் சொல்லி கொண்டிருக்க அந்த டைலர் கடைக்கு பக்கத்தில் இருந்த சிறிய மெக்கானிக் கடையிலிருந்து ஒருவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இதற்கு முன்பு அவள் ஒருமுறை அங்கு சென்ற போதும் அவன் அப்படித்தான் பார்த்தான். அன்று உடைகளை கொடுத்துவிட்டு கண்டுகொள்ளாமல் வந்துவிட்டாள். இம்முறையும் அப்படித்தான். ஏதோ இருசக்கர வாகனத்தை சரி செய்வது போல அஞ்சலியை பார்த்து கொண்டிருந்தான் அவன். அக்கா, இவன் என்ன எப்படி பார்த்துட்டு இருக்கான் என்று அஞ்சலி தையல்கார பெண்ணிடம் கேட்கவும், ஆமா அஞ்சலி, கடைக்கு வயசு பொண்ணுங்க யார் வந்தாலும் சரி இப்படிதான் பார்க்குறான். இவனாலேயே எனக்கு வர பாதி கஸ்டமர் குறைஞ்சிட்டாங்க. யாராவது பொண்ணுங்க வந்தா போதும் முன்ன பின்ன பொண்ணுங்களையே பார்க்காத மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்காகவே நான் கடையை வேற பக்கம் மாத்திடலான்னு பார்க்குறேன் என்று அவர் சொல்லவும், இவனுங்க எல்லாம் எங்க இருந்து வரானுங்களோ தெரியல. இவனுங்க வீட்டில் அம்மா அக்கா தங்கச்சின்னு பொண்ணுங்க யாரும் இல்லை போல என்று சொல்லிவிட்டு, சரிக்கா நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, அண்ணாவை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அஞ்சலி கடையிலிருந்து கிளம்பி விட்டாள். அந்த இடத்தில் பேருந்துகள் வருவது குறைவு என்பதால் ஆட்டோவிற்காக காத்திருந்தாள் அஞ்சலி. அந்த மெக்கானிக் ஷாப்பில் இருந்த வாலிபனோ அஞ்சலியின் பின்னாலேயே வந்து பஸ் நிறுத்தத்தில் நின்று கொண்டான். அவளை பார்த்து சிரிக்க வேறு செய்தான். அஞ்சலி முறைத்து கொண்டே வேறு பக்கம் தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். என்ன அழகி, அளவெல்லாம் சரியா கொடுத்துட்டியா? அளவு தெரியலன்னா சொல்லு, உன் அளவு என்னன்னு நான் சொல்றேன். அவளை மேலிருந்து கீழ் ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே அவன் பேச, செருப்ப கழட்டி அடிப்பேன், என்ன கொழுப்பா என்றாள் அஞ்சலி. செருப்ப கழட்டி அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். இதுதான் சாக்கு என்று அவள் அருகில் வந்து நின்று கொண்டான். ஏண்டா வாயை கொடுத்தோம், இந்த மாதிரி ஆட்களிடம் பேசுவதை விட அமைதியாக போய்விடுவதே நல்லது என்று நினைத்து கொண்டவள் 2 அடி பின்னே நகர்ந்து நின்று கொண்டாள். அவனும் விடாமல் அவளிடம் வம்பிழுக்க போனை எடுத்து குணாவிற்கு அழைத்தாள். குணா போனை எடுக்கவில்லை. அடுத்து வினோதனுக்கு அழைத்தாள். வினோதனும் போனை எடுக்கவில்லை. ச்சே, தேவைப்படுற நேரத்தில் 2 பேருமே போன் எடுக்க மாட்டாங்க என்று புலம்பிக் கொண்டே அவள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அழைக்க முயல, என்ன யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களா என்று கேட்டுவிட்டு அவனோ அஞ்சலியை பார்த்து இளக்காரமாய் சிரித்தான். வினோதனும் குணாவும் அலுவலகத்தில் மிக முக்கியமான வேலையில் இருந்ததால் அஞ்சலியின் போனை எடுக்கவில்லை. நல்ல வேளையாக அந்த வழியில் ஒரு பேருந்து வர அதில் ஏறிக்கொண்டாள் அஞ்சலி. அப்பாடா, நல்ல வேலை, பஸ் வந்துச்சு என்று நிம்மதி பெருமூச்சுடன் அவள் திரும்பி பார்க்க அவனோ பல்லை காட்டிக்கொண்டு அந்த பஸ்ஸில் படிக்கட்டில் நின்றிருந்தான். என்னவன் பின்னாடியே வரான், என்ன செய்யலாம், போலீஸ்க்கு கால் பண்ணலாமா என்று நினைத்தவளுக்கு உடனே ஹர்ஷவர்தனின் ஞாபகம் வந்தது. எஸ், கரெக்ட், பிக் பிரதருக்கு கால் பண்ணலாம், அவர் வந்தாதான் சரி. உடனே போனை எடுத்து ஹர்ஷவர்தனின் எண்ணிற்கு அழைத்து விட்டாள். காரில் பவித்ராவுடன் வந்து கொண்டிருந்த ஹர்ஷவர்தன் அஞ்சலியின் அழைப்பை பார்த்ததும் புன்னகைத்து கொண்டே அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். என்ன தங்கச்சிக்கு திடீர்னு இந்த அண்ணன் ஞாபகம் வந்துடுச்சு என கேட்கவும் அருகில் இருந்த பவித்ராவோ அவன் பேசுவதை கேட்டு, தங்கச்சியா, யாரா இருக்கும் என்று பார்க்க, பிரதர், ஒரு பெரிய ப்ராப்ளம் என் பின்னாடியே வருது, ரொம்ப தொல்லையா இருக்கு, அதான் உங்க ஞாபகம் வந்துச்சு, உடனே கால் பண்ணிட்டேன் என்று நடந்த விஷயத்தை அஞ்சலி கூற, சரி சரி, நீ ஒன்றும் பயப்படாத. ஆமாம், நீ பஸ்ஸில் எந்த ரூட்டில் வந்துட்டு இருக்க என கேட்டான் ஹர்ஷவர்தன். அஞ்சலியும் அவள் வரும் பஸ் ரூட்டை சொல்ல, எனக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கேன், நான் சொல்கிற இடத்துல இறங்கிக்கோ, அவனும் அங்கே தான் இறங்குவான், உன்னோட லைவ் லொக்கேஷனை எனக்கு ஷேர் பண்ணு. ஆமாம், அவன் என்ன கலர் ஷர்ட்டை போட்டிருக்கான் என கேட்டான் ஹர்ஷா. ரெட் கலர் பிரதர் என்றாள் அஞ்சலி. ஓகே, 2 நிமிஷம் நான் அங்கே இருப்பேன் என்று அடுத்த 2 பேருந்து நிறுத்தம் விட்டு 3வது பஸ் நிறுத்தத்தின் பெயரை அஞ்சலிக்கு சொல்ல, அஞ்சலிக்கு இப்போது மனதில் பெரிய நிம்மதி. எப்படியும் ஹர்ஷவர்தன் வந்து விடுவான் என்ற நம்பிக்கை. சரி என்று சொல்லி போனை வைத்து விட்டாள். பஸ்ஸில் நின்றிருந்த அஞ்சலியோ அவன் இன்னும் இருக்கிறானா என்று பின்னால் திரும்பி பார்க்க, அவனோ தன் கரை படிந்த பற்களை காட்டி அவளை பார்த்து மீண்டும் சிரித்தான். நல்லா சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி அழப்போற பாரு என்று ஹர்ஷவர்தன் கொடுக்கும் அடிகளை நினைத்து மனதிற்குள் சிரித்து கொண்டாள். ஹர்ஷவர்தன் கூறிய பஸ் நிறுத்தம் வந்ததும் இறங்கிக் கொண்டாள். அவன் கூறிய இடத்தில் நின்று கொண்டு
லொகேஷனை அவனுக்கு ஷேர் செய்தாள். அஞ்சலி இறங்கியதும் அதே பஸ் நிறுத்தத்தில் இறங்கிக் கொண்ட அந்த வாலிபன் மீண்டும் அவள் அருகில் வந்து நின்று கொண்டான். அஞ்சலியிடமிருந்து வந்த மிஸ்டு கால்களை பார்த்துவிட்டு குணாவும் வினோதனும் அவளுக்கு அழைத்து பேச அவர்களிடம் தன்னை ஒருவன் பின்தொடர்ந்து வருகிறான் என்ற விஷயத்தை கூறிவிட்டாள் அஞ்சலி. அஞ்சலி, நீ எங்க இருக்க? நானும் குணாவும் இப்பவே வரோம் என்று வினோதன் பதட்டமாய் சொல்லவும், வினோத், பரவாயில்ல, நீங்களும் அண்ணாவும் பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் என்று அஞ்சலி சொல்ல, தனியா உன்னால சமாளிக்க முடியாது அஞ்சலி, ரிஸ்க் வேண்டாம், நீ எங்க இருக்கன்னு சொல்லு என்று வினோதன் கேட்கவும் அஞ்சலி அவள் நிற்கும் பஸ் நிறுத்தத்தை வினோதனிடம் கூறினாள். ஒரு பக்கம் அஞ்சலி இருக்கும் இடத்தை நோக்கி ஹர்ஷவர்தனும் பவித்ராவும் வந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் குணாவும் வினோதனும் வந்து கொண்டிருந்தார்கள். வரவிருக்கும் 7:30 தெரியாமல் அஞ்சலியின் பின்னால் வந்தவனோ அவள் அருகில் வந்து நின்று அவளிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசி வம்பிழுத்து கொண்டிருந்தான். கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டே ஹர்ஷவர்தனின் வருகைக்காக காத்திருந்தாள் அஞ்சலி. ஹர்ஷவர்தன் வருவதற்குள் வினோதனும் குணாவும் அஞ்சலி இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு, அஞ்சலி, ஆர் யூ ஓகே என்று கேட்டுக்கொண்டே வினோதன் அவள் அருகில் ஓடிவர, வினோதனும் குணாவும் சேர்ந்து வருவதை பார்த்த அந்த வாலிபனோ வேக எட்டுக்களுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். வினோதனையும் குணாவையும் பார்த்துவிட்டு அஞ்சலி அவனை திரும்பி பார்க்க அவனை காணவில்லை. அடடா, சரியா இவங்க வர நேரம் பார்த்து எஸ்கேப் ஆயிட்டான் என்று முணங்கி கொண்டவள், வினோத், இவ்வளோ நேரம் அவன் இங்கே தான் இருந்தான், உங்களை பார்த்த உடனே எங்கேயோ போயிட்டான் என்று சொல்ல, இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருப்பான், அவன் யாருன்னு அடையாளம் காட்டு அஞ்சலி என்று வினோதன் சொல்லவும் அவனை தேடினாள் அஞ்சலி. இல்லை வினோத், இங்கே எங்கேயுமே அவனை காணலை, சுற்றும் புற்றும் அவனை தேடிக்கொண்டே அஞ்சலி பதில் சொல்ல, சரி, அவன் என்ன கலர் சட்டை போட்டிருந்தான் என்று வினோதன் கேட்கவும், ரெட் கலர் ஷர்ட் என்றாள் அஞ்சலி. உடனே குணா, நான் அந்த பக்கம் பார்க்குறேன் என்று அருகில் இருந்த தெருவுக்குள் சென்று அவனை தேட ஆரம்பிக்க, வினோதனோ, அவன் பார்க்க எப்படி இருப்பான், என்ன கலர் பேண்ட், தாடி வச்சிருந்தானா, கிளீன் ஷேவா என்று அவன் அங்க அடையாளங்களை முழுவதுமாக கேட்டு கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து ஹர்ஷவர்தனும் அங்கு வந்து சேர்ந்தான். பவித்ரா கர்ப்பமாக இருந்ததால் அவளை இறங்க வேண்டாம் என்று காரிலேயே இருக்க சொல்லிவிட்டு ஹர்ஷவர்தன் மட்டும் இறங்கி அஞ்சலியை தேடி வந்தான். அவனுக்கு முதுகு காட்டி நின்று வினோதன் அஞ்சலியிடம் பேசிக்கொண்டிருந்தான். வினோதனை அஞ்சலியின் அருகில் பார்த்ததும் அவன்தான் அஞ்சலிக்கு தொல்லை கொடுத்த வாலிபன் என தவறாக புரிந்து கொண்ட ஹர்ஷா பாய்ந்து வந்து பின்னால் இருந்து அவன் சட்டையை இறுகப்பற்ற, டேய், யாருடாது என்று வினோதனும் கோபமாய் ஹர்ஷவர்தனின் பக்கம் திரும்பி அவன் கழுத்தை பிடிக்க, அதிர்ந்து போய் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களை அகல விரித்து பார்த்து கொண்டனர். ஐயோ பிரதர், அவரை ஒன்றும் பண்ணாதீங்க, அவர் என்னோட ஃபியான்சே, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர். வினோத், நீங்க அவர் மேல இருந்து கையெடுங்க, அவர் என்னோட அண்ணா என்று அஞ்சலி கூச்சலிட, அதற்குள் காரிலிருந்து பவித்ராவும் ஹர்ஷவர்தனை தேடி அவ்விடம் வந்து விட்டாள். மாமனும் மச்சானும் ஒருவரை ஒருவர் சட்டையை பிடித்து கொண்டு நிற்பதை பார்த்ததும், அண்ணா என்று அலறியபடியே பவித்ரா அவர்களுக்கு அருகில் ஓடி வந்தாள். அதற்குள் குணாவும் அங்கு வந்து விட்டான்.